ஓம் ஸ்ரீ குருப்யோ நம வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரீஷு சர்வதா. பார்வதி பரமேஸ்வரர் துணையோடும் நவக்கிரகங்களின் நல்லாசியோடும் வள்ளி தேவசேனா சமேத எம்பெருமான் முருகப்பெருமானின் அருளாசியோடும் இந்த பதிவினை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். உலகமெங்கும் இருக்கக்கூடிய ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த அருமையான பதிவில் நம்ம பார்க்க போகிறது தினப்பலன். தினம்தோறும் இந்த சந்திர பகவானின் சஞ்சாரத்தை வச்சு கணித்து சொல்லப்படக்கூடிய ஒரு தினப்பலன். அதேமாரி ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த பரிகாரங்கள் சொல்லப்படுறது. இந்த பரிகாரங்கள் செய்கிறதுனால நிறைய பேருக்கு நன்மைகள் கிடைச்சிருக்கு, நிறைய பேருக்கு நன்மைகள் கிடைக்கணும். நம்பிக்கையோடு செய்யுங்க, கண்டிப்பாக அந்த நன்மைகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சப்போஸ் சந்திராசிரமம் இருந்தால் கூட இந்த சின்ன பரிகாரம் பண்ணனால இந்த சந்திராசிரமத்தினால் வரக்கூடிய அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு கண்டிப்பாக குறையும். அதேமாரி இந்த சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது அன்பான நன்றிகள். அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதேமாரி தினப்பலனில் உங்களுக்கு நிறைய விசேஷமான ஒரு செய்திகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா திதி, நட்சத்திரம், கரணம், யோகம், அது என்ன யோகம், மரண யோகமா, சித்த யோகமா, எல்லாமே உங்களுக்கு தெளிவாக இருக்குது. அதேமாதிரி சூலம், அதுக்குண்டான பரிகாரம், அன்றைக்கி டேட்டில் என்ன கோவிலுக்கு போனால் ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஆக இந்த பதிவுக்கு போகலாமா? 15/2/2026 ஞாயிற்றுக்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் மாசி மாதம் 3ஆம் நாள், உத்தராயண புண்ணிய காலம், கிருஷ்ணபக்ஷம், அதாவது தேய்பிரை, மகா சிவராத்திரி, சுப முகூர்த்தம், மேல்நோக்கு நாள், நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 3:30 மணி முதல் 4:30 மணி வரை, ராக்கு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை, குளிகை பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை, யமகண்டம் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை, சூலம் மேற்கு, அதற்கு பரிகாரம் வெள்ளம், கும்பலக்னம், இருப்பு 4 நாழிகை 26 வினாடிகள், சூரிய உதயம் காலை 6:34 மணிக்கு, கரணன் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை, திதி இன்று மாலை 5:50 மணி வரை, திரையோதசி, அதன் பின்பு சதுர்த்தசி, நட்சத்திரம் இன்று இரவு 8:36 மணி வரை உத்திராடம், அதன் பின்பு திருவோணம், நாமயோகம் இன்று அதிகாலை 4 மணி 8 நிமிடங்கள் வரை சித்தி, அதன் பின்பு வியத்தி பாதம், கரணம் இன்று அதிகாலை 5:56 மணி வரை கரஜை, அதன் பின்பு மாலை 5:50 மணி வரை வணிஜை, அதன் பின்பு பத்திரை, அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:33 மணி வரை சித்த யோகம், அதன் பின்பு அமிர்த யோகம், சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று இரவு 8:36 மணி வரை மிருகசீரிஷம், அதன் பின்பு திருவாதிரை, மிருகசீரிஷம், திருவாதிரை ஆகிய 2 நட்சத்திரங்களில் பிறந்த நமது ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவரும் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஆஸ் யூஷுவல் நான் சொல்லுவேன், சரபேஸ்வரர் வழிபாடு, நரசிம்மர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். சாயந்தரம் 4:30லேருந்து 6 மணி விளக்கேற்றி வச்சுட்டு ஓம் ஸ்ரீ சரபேஸ்வராய நமக, ஓம் ஸ்ரீ நரசிம்ம சுவாமினே நமக, இது ரெண்டையும் 108 தடவை சொல்லிவிட்டு கொஞ்சம் வெல்லம் இல்லைன்னா இந்த பானகம் ஏதாவது உங்களுக்கு யதாசக்தி நைவேத்தியம் பண்ணிவிட்டு ஒரு கற்பூரஹாரத்தை எடுங்க. உங்கள் மனசில் இருக்கிற கவலைகள்லாம் கண்டிப்பாக குறையும், சுபகாரிய நிகழ்ச்சிகள் அருமையாக நிறைவேறும். அடுத்தபடியாக இன்றைக்கி நவ கிரகங்களில் உள்ள பித்ருக்காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய சூரிய பகவானை வழிபாடு செய்ய உடல் ஆரோக்கியம் பொலிவடையும். இன்றைக்கி அடுத்தபடியாக ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விசேஷம். உங்களுக்கே தெரியும், முதலே நான் சொல்லிட்டேன், என்ன மகா சிவராத்திரி எல்லாருமே பிளான் பண்ணிட்டுருப்பேன் சிவபிரமணன் கோயிலுக்கு போகணுன்னு. கண்டிப்பாக சிவன் கோயிலுக்கு போங்க, போயிட்டு நந்தீஸ்வரர் வழிபாடு பண்ணுங்க. அதே மாதிரி பார்வதி பரமேஸ்வரால் வழிபாடு பண்ணுங்க. என்ன அங்கே ஒரு 10 நிமிஷம் உட்காருங்க, ஓம் நம சிவாய 108 தடவை சொல்லுங்க. என்ன ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அதேமாதிரி காலையில் எழுந்த உடனே ஓம் நம சிவாய குளித்து ஸ்நானம்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஓம் நம சிவாய ஒரு 1008 தடவை சொல்லுங்க. ரொம்ப ரொம்ப விசேஷம், கடன்னு சொல்லிடலாம். புரியுதா? ஓம் நம சிவாய 1008 தடவை. ஏன்னா இந்த சிவராத்திரி வந்து மகா சிவராத்திரி, ஒவ்வொரு மாதமும் சிவராத்திரி வரும்.
புரியுறதா? இது வந்து மகா சிவராத்திரி, அது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஒரு வேடன் சாதாரணமாக இருந்து அந்த வில்வத்தை பறித்து போட்டே அவன் வந்து மோட்சம் அடைஞ்சான்னு ஒரு வரலாறு இருக்குது என்ன. அதனால் வில்வத்தால் அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். சிவபெருமானோட அபிஷேகத்துக்கு ஆராதனைக்கு எல்லாமே வாங்கி கொடுங்க, புரியுறதா? ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா இந்த சிவபெருமான் வந்து அபிஷேக பிரியர், பெருமாள் வந்து அலங்கார பிரியர். அதேமாரி இந்த சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு திரவியங்கள் வாங்கி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதேமாரி இன்றைக்கி இந்த நந்தி தேவருக்கு காப்பரிசி நைவேத்தியம் பண்ணி கொடுப்பா, அதை வாங்கி சாப்பிடுங்க. குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும், குழந்தை பாக்கியம் தேடின்னு இருக்கிறவாளுக்கு. அதேமாரி சுபகாரி நிகழ்ச்சிகள் அற்புதமாக நிறைவேறும். அடுத்தபடியாக உங்கள் மனசில் இருக்கிற கவலைகள்லாம் குறையும், சங்கடங்கள் அகன்று சந்தோஷங்கள் அற்புதமாக வந்து சேரும். அதுமாரி புதுசாக வேலை தேடுற குழந்தைகளுக்கு இல்லை நல்ல உத்தியோகம் கிடைக்கணும்னு நினைக்கிறவாளுக்கெல்லாம் நல்ல உத்தியோகம் கண்டிப்பாக அமையும். உங்களோட பொருளாதாரம் முன்னேற்றம் அடையும். சரியா? இதெல்லாம் வந்து நம்ம வந்து நம்மளை படைத்த கடவுளை நம்ம வந்து ஒரு சந்தோஷப்படுத்தி அதில் நம்ம சந்தோஷப்படுத்திருக்கோம், புரியுறதா? இது எந்த பகவானும் கேட்கல எனக்கு இது அபிஷேகம் பண்ணு இதெல்லாம் பண்ணுன்னு. பட் நம்மளோட பிரீத்தி அந்த இது சந்தோஷமாக அதை செய்கிறது, நமக்கு அந்த பகவான் வந்து நிறைய கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு இதில் தான் கண்டிப்பாக ஒரு நல்ல மோட்சம் கிடைக்கணும். மோட்சம் அப்படிங்கிறது நம்மளோட விருப்பங்கள், கண்டிப்பாக நம்மளோட விருப்பங்கள் பூர்த்தி ஆகும். அதேமாதிரி இன்றைக்கி ஒவ்வொரு ராசிக்காராலும் யதாசக்தி யதாகிரண்யம் ஏதாவது ஒரு அபிஷேக திரவியம், பால், பன்னீர், சந்தனம், ஏதாவது ஒன்று, இளநீர், எவ்வளோ இருக்குது, வாங்கி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதேமாரி பூ வாங்கி கொடுங்க, ரொம்ப நல்லது. வில்வம் வாங்கி கொடுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. இதெல்லாம் வந்து ரொம்ப விசேஷம். அதேமாரி நந்தி தேவருக்கு அருகம்புல் மாலை போடுங்க, ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்கள் கண்டிப்பாக வந்து சேரும். இன்றைய நவநாயகர்களின் கிரக நிலைகள்: மிதுன ராசியில் குரு வக்கிரம், சிம்ம ராசியில் கேது, மகர ராசியில் செவ்வாய் மற்றும் சந்திரன், கும்பராசியில் சூரியன், சுக்கிரன், ராகு, புதன், மீன ராசியில் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். அன்பான மேஷராசி நேர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீவனஸ்தானம் அப்படிங்கிற 10ஆம் இடத்துல சந்திர பகவான் அதிக அற்புதமாக இருக்கார். எடுக்கிற காரியங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதேமாரி தொழில் வியாபாரத்தில் பரபரப்பாக இருப்பீங்க. புதிய வாடிக்கையாளர்கள் வந்து சேருவார்கள். அதேமாதிரி இன்றைக்கி புதிய தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு சிலருக்கு உருவாகும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. இன்றைக்கி மேஷராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 டைமண்ட் கல்கண்டு எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றமான பலன்கள் கண்டிப்பாக வந்து சேரும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டியது மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. அன்பான ரிஷபராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனக்குழப்பம் அகலக்கூடிய ஒரு நாள். ஏன்னா இன்றைக்கி பாக்கியஸ்தானம் அப்படிங்கிற 9ஆம் இடத்துல சந்திர பகவான் வந்துட்டார். சந்திராசிரமம் எடுத்தினாலே ஓரளவுக்கு தெளிவு இருக்கும். இன்றைக்கி உத்தியோகத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும். அதே மாதிரி இன்றைக்கி தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த சில பிரச்சனைகள் ஓய்ந்து உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை முன்னேற்றத்தை கொடுக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் திருப்தியை கொடுக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். இன்றைக்கி ரிஷபராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ஒரு ஸ்பூன் தேன், ஹனி சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க வேண்டிய தெய்வம் ஆதிபரா சக்தி. அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. அன்பான மிதுன ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா சந்திராஷ்டமம் இருக்குது. அஷ்டம ராசியில் சந்திர பகவான் இருக்கிறதுனால இன்றைக்கி எடுக்கிற காரியங்கள் கொஞ்சம் ஒரு தெளிவு இல்லாமல் இருக்கும். அதேமாரி இன்றைக்கி உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. உத்தியோகம், தொழில் வியாபாரம் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. முக்கியமாக வாகன பயணங்களில் கவனமாக இருங்க. இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. அரசியல்வாதிகள் மௌனமாக செயல்பட வேண்டும். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பார்கள். இன்றைக்கி மிதுன ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது உலர் திராட்சை 2 எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். சந்திராஷ்டமம் இருந்தாலும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க வேண்டியது எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. அன்பான கடகராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா ரொம்ப கலகலப்பான நாள். ஏன்னா களத்திரஸ்தானம் அப்படிங்கிற 7ஆம் இடத்துல சந்திர பகவான் அற்புதமாக இருக்கிறதுனால நீங்கள் வாழ்க்கை துணை மூலமாக சில நன்மைகளை இன்றைக்கி அனுபவிக்க போகிறீங்க. இன்றைக்கி சங்கடங்கள்லாம் இருக்காது.
இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு. அதேமாரி மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவார்கள். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். இன்றைக்கி கடகராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் விபூதி எடுத்து பேப்பரில் மடித்து எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க விடுதோம் ஆஞ்சநேயர் சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. அன்பான சிம்ம ராசினியர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பகிர்வன ரோகம் அப்படிங்கிற 6ஆம் இடத்துல சந்திர பகவான் அதிக அற்புதமாக இருக்கார். அதனால் நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கும். இன்றைக்கி உத்தியோகத்தில் தொழில் வியாபாரம்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழல். இன்றைக்கி எல்லா வேலைகளையும் கடன் முடிச்சிடுவீங்க. இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். கல்வி பயிலும் மாணவ கண்ணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். இன்றைக்கி அரசியல்வாதிகளுக்கு பொறுப்புகள் தேடி வரும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். இன்றைக்கி சிம்மராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 சாக்லேட் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. வேலையெல்லாம் முடிஞ்சு வரும்போது அந்த 2 சாக்லேட்டை சாப்பிட்ருங்க. இல்லைன்னா உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கோ இல்லை யாருக்கு வேணாலும் கொடுத்துருங்க. சரியா? இந்த மாதிரி நீங்கள் செய்கிறதுனால இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க விடுதோம் ஸ்ரீதேவி கருமாரி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. அன்பான கன்னி ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள். பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிற 5ஆம் இடத்துல சந்திர பகவான் அதிக அற்புதமாக இருக்கிறதுனால இன்றைக்கி வெளிநாட்டில் வசிக்கிற நண்பர்களுக்கெல்லாம் குழந்தைகள் ஆதரவாக இருப்பார்கள். இன்றைக்கி கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். உத்தியோகத்தில் வேலை பளு குறையும். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு சந்தோஷமான செய்தி ஒன்று கண்டிப்பாக வந்து சேரும். இன்றைக்கி கன்னிராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு விடுங்க. அதே அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க விடுதோம் குரு தட்சிணாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? ரொம்ப அற்புதமான ஒரு நாள். சுகஸ்தானம் அப்படிங்கிற 4ஆம் இடத்துல சந்திர பகவான் அற்புதமான ஒரு நாள். உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். புதிய கூட்டாளிகள் வந்து இணைவார்கள். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமைவதால் சிலருக்கு புதிதாக தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகலாம். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் திடீர் வருகை தித்திப்பாக அமையும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வார்கள். இன்றைக்கி துலாம் ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமம் எடுத்து பேக்கில் வச்சு பேப்பரில் மடித்து பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க விடுதோம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? மனதில் தைரியம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். சகாயஸ்தானம் அப்படிங்கிற முயற்சி ஸ்தானத்தில் சந்திர பகவான் அதிக அற்புதமாக இருக்கிறதுனால இன்றைக்கி நீங்கள் ரொம்ப தைரியமாக வேலை செய்வேன். உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். கூட்டாளிகளின் ஆதரவு பெருகும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் ஜொலிப்பார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடன்பிறப்புகளின் திடீர் வருகை தித்திப்பாக அமையும். இன்றைக்கி விருச்சிக ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வேப்பிலை எடுத்து பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதிக அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீளம். வணங்க விடுதோம் துர்க்கையம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானம் அப்படிங்கிற 2ஆம் இடத்துல சந்திர பகவான் அதிக அற்புதமாக இருக்கிறதுனால பொருளாதார முன்னேற்றம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். இன்றைக்கி நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவீர்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக கிடைக்கும். உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய சில சலுகைகளை எதிர்பார்க்கலாம். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாகனம் வாங்கும் யோகம் கிட்டும். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவீர்கள். இன்னைக்கு தனுசு ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் துளசி எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க விடுதோம் மங்காள பரமேஸ்வரி. அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 9. அன்பான மகர ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஜென்ம ராசியில் சந்திர பகவான் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்துலலாம் கொஞ்சம் கவனமாக இருந்தாலும் ரொம்ப நல்லது. அதேமாரி எடுக்கிற காரியங்களும் கொஞ்சம் ஸ்ரத்தையாக இருக்கிறது ரொம்ப விசேஷம். இன்றைக்கி அக்கம் பக்கத்தினர்
அனுகூலமாக இருப்பார்கள் என்றாலும் வீண் சண்டை சச்சரவுகளை தவிர்ப்பது உச்சிதம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் கூர்ந்து பயில்வது உச்சிதம். அதே மாதிரி இன்னைக்கு தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும் என்றாலும் கவனமாக இருப்பது நல்லது. இன்னைக்கு இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகள் எழலாம் என்பதால் மருத்துவ செலவுகள் நேரலாம். இன்னைக்கு வெளிநாட்டில் வசிக்கிற நண்பர்களுக்கு சில காரியங்கள் இழுபறி ஆகலாம். இன்னைக்கு மகர ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க விடுவோம் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8. அன்பான கும்பராசி நேர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஏகப்பட்ட செலவு கண்ணாபின்னான்னு வந்து சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அயனசைன போகஸ்தானம் அப்படிங்கிற 12ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால சில வீண் அலைச்சல், அதே சமயம் இடமாற்றம் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய சில சலுகைகள் கிடைக்கும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். இடமாற்றம் பற்றிய சிந்தனை மேலோங்கும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வார்கள். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்கள் உடல் ஆரோக்கியம் சீராக இருப்பதற்கு சிறிய அளவில் மருத்துவ செலவுகளை மேற்கொள்வார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு பயணங்கள் ஏற்படலாம். இன்றைக்கி கும்பராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் அருகம்புல் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பல வண்ணம். வணங்க விடுவோம் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. அன்பான மீனராசி நேர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னால சூப்பரான ஒரு நாள். ஏன்னா லாபஸ்தானம் அப்படிங்கிற 11ஆம் இடத்துல சந்திர பகவான் அதிகற்புதமாக இருக்கிறதுனால நீங்கள் நினைத்த எண்ணங்கள் வண்ணங்களாக மாறும். உத்தியோகத்தில் மேன்மையான போக்கை கடைபிடிக்கலாம். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். கல்வி பயில மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகள் நூதனமாக செயல்படுவீர்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக கிடைக்கும். மன வாழ்க்கை இனிமையாக அமையும். அதேபோல் புதிதாக தொழில் தொடங்கும் வாய்ப்புகள் சிலருக்கு உருவாகலாம். இன்னைக்கு பயணங்களின் மூலம் உங்கள் வாழ்க்கையில் பிரகாசமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக வந்து சேரும். மீனராசியைச் சேர்ந்த அன்பர்கள் நீங்கள் வெளியில் கிளம்பும்போது 2 ஏலக்காய் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க விடுவோம் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3.